சாதி பேரை வந்து முன் வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடக்குது, மாநில மாநாடு. அந்த இடத்துக்கு வந்து உதயநிதி போறாருன்னா அப்போ உங்களுக்கு ஜாதி ஓட்டு வேணுமா? அதுக்காக நீங்க போறீங்க. அப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் ஆமா இருக்கு. கண்டிப்பா. இது மட்டும் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஜிடி நாயுடுன்னு ஒரு பிரிட்ஜ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க கோவையில. அது யார் ஓபன் பண்ணாரு பார்த்தோம்னா ஸ்டாலின் ஐயா. ஸ்டாலின் ஐயாவா? அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? ஏன்னா அவர் வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்களே, ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாங்க. புத்தகங்களையும் சரி எல்லா இடங்களையும் தமிழகத்துல இருக்கிற சாதி பேர் எல்லாத்தையும் நம்ம தூக்கணும், சாதி அடையாளங்களே இல்லாம நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம எடுக்கணும்னு சொன்னாரு. இப்போ அவர் எப்படி இந்த பிரிட்ஜுக்கு வந்து நாயுடு அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு? அதுதான் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இங்க இருக்கு. இதுவே நம்ம கலைஞர் இருந்தாலும் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஈவெண்ட்ல கண்டிப்பா போயிருந்திருக்கவே மாட்டாரு. சாதி வந்து இப்போ மட்டும் இல்லைங்க, ரொம்ப வருஷ காலமாவே இருக்கு. ஆமா, தமிழக அரசு பத்தி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து சாதியால நாங்க எதிர்க்கிறோம், நாங்க ஒரு சமத்துவம் பார்க்குறோம்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து அவங்க முதல்வர் காதுக்கு போயிருக்காதா? ஸ்டாலின் வந்து போகும்போதே இதில் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு சமத்துவ கட்சி தொடர்ந்தான இந்த மாதிரி ஒரு சாதிய விஷயங்களை ஈடுபடும் போது வந்து அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான். அது மட்டும் இல்லாம